சார் வாங்க சார், வாங்க வாங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க. சார், கைரேகை பார்க்குறீங்களா இல்லை எலி ஜோசியம் பார்க்குறீங்களா? என்னங்க எலி ஜோசியம் மிக்கி மவுஸ் உட்கார வச்சிருக்கீங்க? பின் என்னங்க சார் பண்ணுறது, இந்த காலத்தில் எலி கிளி எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. நான் இப்போ அப்டேட் ஆகிட்டேன், அதனால மிக்கி மவுஸ். சரி, இந்த ஜோசியம் பார்க்கறதுக்கு எவ்வளோ வாங்குறீங்க? சார் வெறும் 100 ரூபா சார். என்னங்க 500 ரூபா? நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி? எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் இவன் சந்தேகப்பட்டே இருக்கிறா. நீ அவ கூட பேசுற, இவ கூட போறான்னு ஓவர் பொசசிவ்னஸ்ங்க. நான் அந்த புள்ளைய நாளைக்கு இங்க கூட்டிட்டு வரேன். நீ நல்லா ஜோசி பாப்பீங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வரேன். நீங்க என்ன பண்றீங்க, இந்த எலிய வச்சு ஸ்ரீராமர் படத்தை எடுத்து, ஐயா ஸ்ரீராமர் அவரை நீங்க நம்பலாம் அப்படின்னு சொல்லணும். அதுக்குதான் இந்த காசு. கவலையே பண்ணாதீங்க, நீங்க தான் ஸ்ரீராம, அவதாரமே நீதான்னு நான் சொல்லிடுறேங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க. கரெக்டா பண்ணிட்டீங்க. நாளைக்கு இன்னொரு 500 ரூபா கொடுப்பேன். அப்புறம் என்னங்க, அற்புதமா அழகாக பண்ணிடுற விடுங்க. பாருங்க, இந்த ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துடாதீங்க. இயல்பா நடிக்கணும், புரியுதா? The next day. கீர்த்தி, நீ எப்ப பாரு நீ சந்தேகப்பட்டே இருக்கிற. நீ அவ கூட பேசுற, இவ கூட போறன்னு. இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? அந்த ஜோசிகாரர் இருக்காருல, அவர் எது சொன்னாலும் பர்ஃபெக்டா இருக்குதாம்மா. ஊருக்குள்ளார பேசிக்கிறாங்க. நம்ம இப்ப போய் அந்த ஜோசிகாரர்ட்ட ஜோசியம் பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் உண்மை. நீ அதுக்கப்புறம் என்னை எந்த கேள்வியும் கூடாது, சந்தேகப்படக்கூடாது. சரியா? வா, அதையும் கேட்போம். போலாம். வாங்க சார், வாங்க. வணக்கம். உட்காருங்க சார், உட்காருங்க. சார், ஜோசி உங்களுக்கா இல்ல மேடத்துக்கா? எனக்கு தான் சார். அதாவது நான் எப்படிப்பட்ட ஆளு, என் கேரக்டர் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட் எடுத்து சொல்லுங்க சார். சொல்லிட்டா போகுது. இப்ப பாருங்க. விக்கி, நல்ல ஒரு சீட் எடுத்து கூடப்பா. சார் எப்படிப்பட்டவர்னு எடுத்து சொல்லப்பா. பாரு, பாருங்க இப்போ. சொல்லுங்க சார். உலகம் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். காட்டுங்க சார். அட காட்டுங்க சார். இந்த ஜென்மத்துல நீ தின்னு மாட்டோம். உனக்கு பத்தி எனக்கு அப்பவே தெரியும். என்ன விட்டு உனக்கு ஏத்த மாதிரி வேற ஆளை பார்த்துக்கோ. ஐயோ கீர்த்தி, யோ சொலையா 500 ரூபா வாங்கல, என்னையா சீட்டை மாத்திட்டா? அவனை உன்னை வந்து வச்சுக்கிறேன். கீர்த்தி. ஐயோ ஓமா, எப்படா அந்த சீட்டு மாறி போச்சு? எலி நீயா? என் முன்னாள் காதலி என் முன்னாலே வந்து இன்னொருத்தன் கூட உட்காந்துருக்கா. அதான் வச்ச ஆப்பு. டேய், நீ ஆப்பு அவனுக்கு வைக்கலடா.